வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு பொங்கலுக்கு தைச்ச ட்ரெஸ்ஸோட சுடிதார் சைடு நாட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. வித்தியாசமாக பண்ணலான்ட்டு பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி பண்ணலான்றது ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஒரு திராட்சை கொத்து மாதிரி அழகாக இருக்குது. ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது. இதுக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு அடிச்சிடலாம். உங்கள் இடுப்போட அளவு என்னவோ அதோட ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அடிச்சுட்டு திருப்பிட்டு உருட்டி அடிக்க போகிறோம். முறுக்கு நாட்டு மாதிரி பண்ண போகிறோம். இந்த இப்போ எக்ஸ்ட்ரா பீஸுலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்துட்டு நல்லா டைட்டாக தைச்சிட்டு கீழே கொஞ்சம் அகலமாக விட்டுட்டு அப்புறம் மேலே போக கொஞ்சம் இது அகலத்தை குறைச்சிக்கோங்க. அப்போ நம்ம ஊசி விட்டு திருப்புறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். கீழேயே நீங்கள் வந்து மெல்லிசாக தைச்சிங்கன்னா, கொஞ்சம் அகலம் கம்மியாக தைச்சிங்கன்னா திருப்ப கஷ்டமாக இருக்கும். கீழே கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு மேலே போக ஒரு ஃபுட் அளவுக்கு அப்படியே தைச்சிட்டு வாங்க. ஒரே மாதிரி நம்ம தைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு ஊசியை உள்ளே விட்டு அப்படியே ஃபுல்லாக திருப்பிடுங்க. ஈஸியாக தான் இருக்கும் இது திருப்புறதுக்கு. திருப்பி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் உருட்டி அடித்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி சன்னமாக ஒரே மாதிரி திருப்பி எடுத்துருங்க. ரொம்ப காட்டன்னா தான் உங்களுக்கு திருப்பறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது பூனம் மெட்டீரியலோடு சேர்ந்தது, அதனால உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ அப்படியே நீங்கள் டைட்டாக உங்களால் எவ்வளோ டைட்டாக முறுக்க முடியுமோ அந்தளவுக்கு முறுக்கிடுங்க. முறுக்கிட்டு லைட்டாக கையை பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் தைக்க அது வெளியில் ஈஸியாக வந்துடும். லைட்டாக கையை பிடிச்சிக்கோங்க, இழுக்க வேணாம். இழுத்திங்கன்னா ஓடு தையல் விழுந்துடும். இழுக்காமல் அப்படியே மெதுவாக கை பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டாக முறுக்கி எடுத்துடலாம். முறுக்கி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த பக்கம் முறுக்குனீங்களோ அதுலேருந்து ஆப்போசிட் முறுக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லா முறுக்கி கொடுத்துரும். முறுக்குன பக்கமே முறுக்க தேவையில்லை, ஆப்போசிட் முறுக்குங்க. ஆப்போசிட் முறுக்குனிங்கன்னா அப்படியே நல்லா உங்களுக்கு அழகாக வந்துடும். நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு இது வந்து நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அது கடையில் வாங்குறது கட்டணும்னா லூஸ் ஆயிடுது. அது கட்டி கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு லூஸ் ஆயிடுது. இது உங்களுக்கு நல்லாயிருக்கும், கலர் ஃபேட் ஆகாது, உங்களுக்கு நல்லாயிருக்கும் லைஃபுக்கு. கடைகளில் பெரிய பெரிய கடைகளில் வந்துட்டு லைனிங்க்குன்னு தனியாக பூனம் மெட்டீரியல் மாதிரி ப்ளைனாக வச்சுருக்காங்க. அது பைப்பிங்க்கு வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி முறுக்கி எடுத்துடலாம். இந்த இது வந்துட்டு கடையில் கிடைக்கிது, நூல்கட்டு கடையில். இது ஜிமிக்கி பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. இது இருக்குது, வேணும்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நம்ம இது வந்து ட்ரெஸ்ஸோட கலர் வந்து இந்த கீழே வந்துட்டு உங்களுக்கு பிசிறு தெரியும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது முக்கோணமாக மடிச்சுட்டு நம்ம எப்பயும் நாட்டு பண்ணுற மாதிரி தான். இது பெருசாக வராது, ரொம்ப குட்டியாக தான். கீழே அந்த கயிறு வந்துட்டு கொஞ்சம் கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி தைங்க. நம்ம அந்த பாசி கொடுத்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்காக இந்த இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட சொல்கிறேன். நம்ம எப்பயும் போல் நாட்டு கீழே இந்த இது வந்து எல்லாத்துக்குமே பண்ண தெரியும். ஏன்னா வந்து மேக்ஸிமம் நாட்டு டிசைனாகவே இது தான் முதல்ல பண்ணுவாங்க. தச்சு விட்டுட்டு அதை திருப்பிடலாம்.
எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துருங்க. சின்னதாக தான் வரும், இது ரொம்ப அகலமாலாம் இருக்காது, தேவையில்லை ரொம்ப அகலமாகவும். இது மாதிரி குட்டியாக பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த பிசுறு உள்ளே போகணும், அந்த நாட்டோட பிசுறு உள்ளே போகணும், அதுக்காக மட்டும்தான். உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இது மாதிரி குட்டியாக பண்ணிடுங்க. பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது உருண்டை மாதிரி பால் பண்ணலாம். இந்த வேஸ்ட் பீஸ் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்ருங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேஸ்ட் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தாச்சு. நான் பிங்க் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அந்த கிளாத்தில் வச்சுட்டு, என்ன கலரோ உங்களுக்கு அந்த கிளாத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சி பால் மாதிரி பண்ணிடுங்க. நல்லா அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டையாக வந்துடும். நல்லா சுற்றிலும் நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒன்றும் சின்னது பெருசாக பண்ணிடாதீங்க. பண்ணுறது வந்து ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்து ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி அப்படியே திக்கு போட்டு இழுத்து எடுத்துருங்க. அப்போ ஒட்டை கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணாதீங்க. ஒட்டை பிடிச்சி கட் பண்ணி விட்ருங்க. அப்படி அது பிரியாது. ஏன்னா நம்ம நூல் வந்து நிறையா சுற்றிருக்கனால பிரியாது உங்களுக்கு. இதே மாதிரி நான் ஒரு 7 இது பண்ண போகிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி அதோட சேர்த்துக்குங்க. மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நல்லா டைட்டாக அமுத்தி பிடிச்சி உள்ளே கொடுத்து பண்ணுங்க. அவ்வளோதான். நல்லா பண்ணிவிட்டு அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா நல்ல பால் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. நல்லா சுற்றிட்டு நல்லா திக்கு போட்டு எடுத்துருங்க. நல்லா இப்படி அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா தான் நல்லா உருண்டையாக வரும் உங்களுக்கு. இது மாதிரி நல்லா திக்கு போட்டு இழுத்து எடுத்துருங்க. இப்போ இதை ஒட்டை வெட் பண்ணிடலாம். இப்போ 2 பண்ணிட்டேன். 5 பண்ணணும். இது மாதிரி வச்சு பார்த்துக்குங்க ஒரே மாதிரி இருக்கான்னு. இன்னும் ஒன்று மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது கடைசியாக நான் பண்ணுறேன். ஏன்னா சில பேர்த்துக்கு வந்துட்டு இது எப்படி நம்ம பண்ணுறதுன்றது புரியாது. அதனால நான் 3 பீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். மொத்தம் இதுக்கு ஒரு பக்கத்துக்கு 7 பீஸ் வேணும். அந்த பாக்கெட்டில் இருந்தது வந்து 14 பீஸ் இருந்தது. இந்த மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு திக்கு போட்டு நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கோல்டன் கலர் பாசி வேணும். ஒன்றுக்கும் வந்து 6 பாசி வேணும். இந்த மாதிரி எல்லா பாலும் ஒரே மாதிரி பண்ணி எடுத்துருங்க. நான் 7 பண்ணியிருக்கேன். பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஊசி நூல் நீளமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நம்ம இங்கே குத்துகிற ஊசி வந்து நடுவில் வரணும். அதாவது வந்து சைடில் குத்தி நடுவில் எடுத்துருங்க. ஒரு 2-3 பக்கம் குத்தி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த ரிங்கை கோர்க்கலாம். ஏன்னா குத்தி விட்டிங்கன்னா அந்த நூல் விரிஞ்சாலும் இந்த நூல் உங்களுக்கு புரியாது. அதை நீங்கள் கரெக்டாக சென்டராக குத்திக்கணும். குத்திட்டு இதை கோர்த்துடணும்.
கோர்த்துட்டு நம்ம பாசி கோர்க்கலாம். இது கரெக்டாக அந்த இது கவர் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த பிசுறு தெரியாமல் கரெக்டாக இருக்கணும். இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. அந்த இது அளவுக்கு, ஏன்னா அந்த ரிங்கு வந்து நீங்கள் பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா பெருசாக பண்ணுங்கள். சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் 6 பாசி கோர்க்குறேன். இது ரொம்ப நீளமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 சேர்த்து கூட கோர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பண்ணிடலாம். அந்த நாட்டு உள்ளே இருக்குது பார்த்திங்களா கயிறு, அதை வந்து நல்லா கொஞ்சம் மேலே ஏற்றி நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. பாசியும் உங்களுக்கு டைட்டாக இருக்கணும், பார்த்துக்குங்க. பாசியை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. நீங்கள் பாசி லூஸு விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வளையமும் அந்த பாலும் வந்து கேப் விழுந்துடும். அதனால் வந்து பாசியை நல்லா டைட்டாக கோர்த்துக்குங்க, டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. நீங்கள் அப்படியே ரிட்டன் வந்து பாசி உள்ளே விட்டு எடுக்கணும். அந்த வளையத்துக்குள்ளே விட்டு ஊசி வெளியே எடுக்கணும். ஈஸியாக வந்துடும், கஷ்டம்லாம் கிடையாது. ரிட்டன் அப்படியே அந்த ஏன்னா வந்து நம்ம மேலே கட் பண்ணோன்னா வந்துட்டு சில நேரம் பிரிஞ்சாலும் பிரிஞ்சிடும் இல்லையா? அதனால் ஊசியை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடுங்க. வெளியில் விட்டு நல்லா டைட்டாக 2 சுற்று சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதுக்கு பூ கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து கட்டி விட்ருங்க. ஏன்னா வந்துட்டு நமக்கு பிரியக்கூடாது, பண்ணுறது வந்து நல்லா இருக்கணும். நல்லா 2 திக்கு போட்டுவிட்டு ஒட்டை பிடிச்சி கட் பண்ணி விட்ருங்க. அப்போ வந்து உங்களுக்கு மேலே வந்து எந்த பிசுறுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஏன்னா குத்தனை வழியை நம்ம திருப்பி கொண்டுட்டு வந்துடுறோம். அப்போ வந்து உங்களுக்கு பிசுறு எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து அடுத்து 1 பண்ணிட்டேன், இன்னும் வந்து 5 பண்ணணும். இப்போ அதே மாதிரி ஒரு 2-3 பக்கம் வந்து நல்லா தைச்சி விட்டுட்டு அந்த நூல் வந்து நடுவில் வரணும், அது பார்த்துக்குங்க. சைடில் இருந்து குத்தக்கூடாது, சைடில் குத்துனீங்கன்னா சைடில் போயிடும். நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து 6 பாசி கொடுத்துடலாம். இது பாசி சின்னதாக தான் கோர்த்துருக்கேன், நீங்கள் வந்து பெரிய பாசி கூட வாங்கி கோர்க்கலாம். இதோட பெரிய சைஸ் இருக்குது, அது கூட வாங்கி கோர்க்கலாம். இது வீட்டில் இருந்ததை வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாசி கூட வாங்கி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சைடில் குத்திடலாம். அதே மாதிரி தான் ஒரு 2-3 தடவை நீங்கள் இங்கே குத்திட்டு பாசியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு குத்திட்டு அப்படியே ரிட்டன் கொண்டுட்டு வந்துடணும். ஒரு 3 தடவையாவது அந்த நாட்டில் வந்து நல்லா ஊசி வச்சு குத்தி எடுத்துருங்க. பாசி மட்டும் டைட்டாக இருக்கணும். கேப் விட்டிங்க அப்படின்னா இந்த பால் தனியாக அது தனியாக வந்துடும், அது நல்லா இருக்காது. அதனால் ஊசி பாசி வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கணும். இப்போ அந்த வழியே நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா வந்து நாட்டுக்கிட்ட நீங்கள் பிசுறு கட் பண்ணிங்க அப்படின்னா அது நூல் நூலாக தெரியும், அது நல்லா இருக்காது. அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பண்ணின மாதிரி நல்லா சுற்றி திக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இது நூல் குட்டையாக இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க. ஏன்னா வந்து இதுக்கு கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம திக்கு போட முடியும். குட்டையாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. நான் 4 நூல் போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு டைட்டாக நிற்கும். இப்போ சைடில் அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒன்றுமே தெரியாது, பார்க்கவே அழகாக இருக்குது. 3 பண்ணியாச்சு, இன்னும் 4 மட்டும் பண்ணணும். இப்போ லாஸ்ட் ஒன் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக கிளாத்து மேலே இருந்துச்சுன்னா சைடில் அப்படியே கட் பண்ணி விட்ருங்க ரவுண்டாக. ஏன்னா வந்து கிளாத் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளியில் தெரியும், அது நல்லா இருக்காது. நல்லா 3-4 தடவை குத்தி விட்டுட்டு நடுவில் இது வந்துடணும் நூல். கொஞ்சம் தள்ளி தள்ளி கோர்த்துக்கோங்க, ரொம்ப பக்கத்தில் வேணாம்.
பாசி கோர்த்துருங்க. ஒரு 8 பாசி கோர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக வரும். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. பாசியை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் குத்துங்க. ஒரு 4-5 தடவை கூட குத்தி விட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்துடுங்க. அப்படியே உள்ளே விட்டு வெளியில் கொண்டு வந்துடலாம். லைட்டாக அந்த வளையத்தை வந்து தூக்கிங்க விரலில். தூக்கிட்டு அப்படியே குத்துனிங்கன்னா அந்த ஊசி வெளியில் வந்துடும். விரலில் வந்து லைட்டாக அந்த இது ரிங்கை வந்து தூக்கி பிடிச்சிக்கோங்க. வந்துச்சு, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு வந்து பாசியும் நல்லா திக்காயிரும். நல்ல நூல் நிறைய வந்து பாசியும் ஸ்ட்ராங் ஆயிரும். நம்ம கீழே நல்லா சுற்றி விட்டோம்னா இதுவும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போ வந்து பிரியவே பிரியாது. நல்லா 2-3 சுற்றி நல்லா திக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பிரியாது. மேலேயும் உங்களுக்கு பிரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம மேலே நூலே கட் பண்ணலை, அதனால பிரியாது. நல்லா திக்கு போட்டு எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். டைட்டாக இழுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. ஈஸியாகவும் அழகாகவும் நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். கடைகளில் நூல்கண்டு கடையில் இந்த மாதிரி கிடைக்குது. நான் 2க்குமே பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பொங்கலுக்கு பாப்பாவுக்கு தைச்சேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி எல்லாம் பாலும் இதே மாதிரி ஒரே மாதிரி எல்லாமே நீங்களும் பண்ணுங்கள். இது எப்படி இருக்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக இன்னும் நிறையா உங்களுக்கு சொல்லித்தரேன், கற்றுக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ அடுத்தடுத்து போடுறேன் உங்களுக்கு. இது போட் நெக் வச்சு தைச்சிருப்பேன், ரொம்பவும் ஈஸியாக பண்ணியிருப்பேன். அடுத்து இந்த வீடியோ பார்க்கலாம். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.